வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சௌசௌ சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை சௌசௌவை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக சோயாவை ஊற வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட வெங்காயம் கருவேப்பிலை உள்ள ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூளை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க அரை சௌசௌவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மல்லி புதினாவை உள்ளே சேர்த்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சமாக இது கூட சோயாவை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிறது ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா எல்லாம் வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி இந்த அளவுக்கு வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சாதம் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.